ஹலோ ஹலோ மக்களே. ஹலோ ஹலோ மக்களே. இது ஹலோ ஃப்ரம் அருண். மற்றும் ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சீசன் ஃபுல்லாக, இது சீசன் 4ஓட எபிசோட் 12. இந்த சீசன் ஃபுல்லாக நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா லிவிங் த லைஃப் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வாழ்க்கையை வாழ்கிறதுன்றது நிறைய நேரங்களில் நமக்கு கொஞ்சம் குழப்பமானதாகவும் இல்லை யோசிக்கிறதுக்கான தருணங்கள் இல்லாததாகவும் இருக்கிற மாதிரி நிறைய நேரங்களில் நமக்கு தோணும். அப்படி தோன்றும் போது எந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையை பார்க்கும்போது அது இலகுவானதாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த சீசனில் பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களை பேசிட்டோம். சின்ன சின்ன விஷயங்களை கொண்டாடுறது, எதை வெற்றின்னு நீ பார்க்கறது மாற்றிக்கிறது மூலமாக ரொம்ப ஈஸியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குட் பை சொல்கிறதுமே ஒரு நல்ல விஷயந்தான். எல்லாமே புதிய தொடக்கம் தான் நல்ல விஷயம்னு இல்லை. சில விஷயங்களை நீங்கள் முடிச்சுக்கிறது கூட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ செலிப்ரேட் தி குட் பாய்ஸ். எல்லாத்த பற்றியுமே நம்ம ஆல்மோஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இப்போது ஒரு விஷயம் இதான்ப்பா, இந்த வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகவும் இலகுவானதாகவும் வாழ்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் இதுதான் அப்படின்ற மாதிரி, ஒரு சீக்ரெட், ஒரே ஒரு மாத்திரை, அந்த மாத்திரையில் எல்லா பிரச்சனையும் நமக்கு சரியாயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒரு சீக்ரெட் எது அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம். சூப்பராக இருக்குல்ல? சீக்ரெட் தெரிஞ்சுட்டோன்னா நம்ம வேறு லெவலில் போயிடலாம் அப்படின்னு தோணுது இல்லை? ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கும். முழுசாக பேசுவோம் என்னன்றது. என்னென்னா, ரொம்ப சாதாரணமாக இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்கிறேன். சாப்பாடுன்னு வச்சுக்கோங்க. சில சாப்பாடுகள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரியாது, சின்ன வயசுலேருந்து அது ரொம்ப சாதாரணமான சாப்பாடாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துலையுமே பிடிக்குமானா எல்லா இடத்துலையும் பிடிக்காது. இப்போ எங்கள் அம்மா செய்கிற இட்லி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது ரொம்ப சாஃப்டாக, அது ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் இட்லியோட ஹையஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நான் நம்புகிறேன். த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இட்லி அதுவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை சாப்பிடும்போது அது பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இட்லியை நான் வேறு எங்கேயுமே சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஏன் எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னா, அந்த இட்லி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்கள்ட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அது அந்த மாதிரி நினச்சி தான் நான் ரொம்ப வருஷம் இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இவங்க ஏதோ பண்ணுறாங்க, அப்படி இவங்கள்ட்ட எந்த சீக்ரெட்டுமே இல்லை அப்படின்னா, எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சாப்பிட்டான இல்லை. எனக்கு எல்லா இட்லியுமே எனக்கு பிடிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் எங்கேயாவது அதே மாதிரி நான் சிமிலராக ஒரு இடத்துல பார்த்துருக்கணும்ல. இப்போ அவங்கள்ட்ட யூனிக்காக ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருஷம் நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் நான் கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கப்புறமா இந்த சாப்பாடு கிச்சன் பக்கம்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நான் அவங்கள்ட்ட ஒரு நாள் கேட்டேன். ஏன்னா நிறைய சுற்றியாச்சு, நிறைய ஹோட்டல் சாப்பிட்டாச்சு, எல்லாமே சுற்றி திரும்ப அந்த வீட்டில் உட்காந்து அந்த இட்லி சாப்பிடும்போது இப்போ வரைக்கும் அது ஸ்பெஷலாக இருக்குது. அப்புறம் எதுவும் இல்லைப்பா, நான் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி இருக்க முடியும்? ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கணும்ல அப்படின்னு அது ரொம்ப வருஷம் தேடி தேடி அலைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவங்க மாவு அரைக்கும் போதோ இட்லி சுடும் போதோ அவங்க கூட உட்காந்து நான் பார்த்தே இருக்கேன். அங்கே எதுவுமே சீக்ரெட்லாம் இல்லை. நிஜமாவே எல்லாரும் மாதிரி அரிசி ஊற வைக்கிறாங்க, உளுந்து எடுக்கிறாங்க, மாவு எடுக்கிறாங்க, இட்லி சுடுறாங்க, கொடுத்துட்றாங்க. நாமளே முயற்சி பண்ணாலும் அதை அப்படியே பார்த்து டிட்டோ அடித்தாலும் அது வரல. ஆனால் அவங்க ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த சீக்ரெட் என்னன்னா, அந்த சீக்ரெட் இல்லை அப்படின்றது தான் அதோட சீக்ரெட்டு. மேபி அது அவங்களோட ஃபுட்டு, அவங்களோட லவ் டு த ஃபுட், யாருக்கு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத சின்னது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. அந்த இட்லி ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமாக எப்போவுமே இருந்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பயங்கர ஸ்பெஷலான ஒரு இட்லி அப்படின்ற மாதிரி இல்லை. சாப்பிட்ட போகிறவன் நல்லா சாப்பிடணும் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸில் நமக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. தெர் ஆர் நோ ஸ்பெஷல் திங்ஸ் அப்படின்ற போது நீங்கள் உங்களை ஸ்பெஷலாக காமிச்சிக்க விரும்புகிறீங்களா, இல்லை உங்கள் லைஃப்பை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறீங்களா? இதோட டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னென்னா, உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக பார்க்குறது என்னென்னா, எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் போகிற இடம்லாம் பயங்கரமாக இருக்கும், நான் ஒரு விஷயத்தை தொட்டேன்னா அது வேறு லெவலில் எங்கேயோ போய் முடியும், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர், இந்த மாதிரி உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக காமிச்சிக்கிறதுக்கு அதிகம் நடக்கிறீங்களா, இல்லை உங்கள் சுற்றி இருக்கிற உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை ஸ்பெஷலாக நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களா? உதாரணத்துக்கு, எனக்கு கிடைச்ச காலேஜ் ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு கிடைச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றது உங்களுக்கு தோணுதா? அப்படின்றது தான் அந்த பர்ஸ்பெக்டிவ். அதாவது நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஸ்பெஷலாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பெஷல் பர்சனாக தான் இருப்பீங்க அப்படின்றது தான் என்னோட பர்ஸ்பெக்டிவாக இருக்குது.
அது வந்து இதே கதை அப்படியே வந்து குங்ஃபு பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். இந்த படம் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பட் அந்த படத்தில் இது அப்படியே வரும். என்னன்னா, அந்த ஹீரோவோட அப்பா வந்துட்டு ஒரு சூப் கடை வச்சிருப்பாரு. அந்த சூப் கடையோட சூப் வந்து அந்த ஊர் ஃபுல்லா ஸ்பெஷலா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல வந்து சூப் யாருமே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு டிராகன் ரோல் அப்படின்னு ஒரு விஷயம் எடுக்க முடியும். அதாவது ஒரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறவன் அந்த மொத்த நிலப்பரப்போட ராஜாவாயிடறான்னு வச்சுக்கோங்களேன். புரியறதுக்காக சிம்பிளிஃபை பண்ணி நான் அதை சொல்கிறேன். அந்த டாக்குமெண்ட்டுக்கு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அந்த படத்தோட ஹீரோவும், அதாவது குங்ஃபு பாண்டாவும், இன்னொரு பக்கம் அந்த படத்தோட வில்லனும் வந்து அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கும் போது அது வந்து இந்த குங்ஃபு பாண்டா கையில் அது கிடைக்குது. அது கிடைச்சி அதை பிரித்து பார்த்தா அது ஒரு எம்டி பேப்பர். அதில் எதுவுமே இல்லை. நம்மளை ஏமாத்திட்டாங்க, இதில் ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதை யாரோ மாற்றி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அது பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடும். கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஓகே நம்மளால இனிமேல் அந்த வில்லனை அழித்து நம்மளால் எதுவுமே பண்ணணும். அது என்ன நம்பிட்டு இருந்திருக்கும் அப்படின்னா, அதில் தான் அந்த வில்லனை அழிக்கிறதுக்கோ அந்த வில்லனை வந்து தோக்கடிக்கிறதுக்கான சீக்ரெட் இருக்க போகுது அப்படின்னு நம்பிட்டு இருக்கும். அது கையில் கிடைக்கும் போது அது ஒரு எம்டி பேப்பராக இருக்கும் போது அது அதால் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. நம்மளை எங்கேயோ ஏமாத்திட்டாங்க, இல்லை நம்மளை மிஸ்கைட் பண்ணிட்டாங்க, நாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் இல்லை போல இருக்கு, அப்போது அவன் தான் வந்து ஜெயிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி அது நம்பி ரொம்ப டவுனாக இருக்கும்போது அவங்க அப்பாட்ட திரும்ப போய் பேச போகும்போது, நம்ம எல்லாருமே இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடலாம், அந்த வில்லன் வந்தாங்கன்னா என்னோட சேர்த்து உங்களையும் அழிச்சிருவான், ஸோ எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிடலாம், நான் மட்டும் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு முடிவு எடுக்கும். அதுதான் த லாஸ்ட் நைட் பிட்வீன் த ஹோல் டவுன் அண்ட் த கிங் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அப்போ அவங்க அப்பாட்ட வந்து நான் தோத்துட்டேன், எல்லாரும் நினச்ச மாதிரியே நான் வந்து ஒரு பெரிய கிங் கிடையாது, நான் ஒரு சாதாரண கோமாளி தான் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லும். சரி ஓகே சரிப்பா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இன்னைக்காவது சொல்லுங்க, இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, மேபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ண முடியாமல் கூட போயிடலாம், ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, உங்கள் சூப்போட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் என்ன, வாட் இஸ் த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அதில் நீங்கள் சீக்ரெட்டாக எது ஒன்று போடுறீங்களா, அது என்னன்னு கேட்கும்போது அப்படிலாம் நான் எதுவுமே போடுறதில்லை அப்படின்னோடனே அது அதிர்ச்சி அடைஞ்சிடும். எதுவுமே போடுறது இல்லையா, இப்போ கூட நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டெல்லிங் திஸ், அதில் எந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் எப்படி அது நான் குடிச்சிருக்கேனே, சின்ன வயசுலேருந்து நான் குடிச்சிருக்கேனே, இந்த ஊரை விட்டுருவோம், நான் குடிச்சிருக்கேனே, அந்த டேஸ்ட் ஸ்பெஷலாக தானே இருக்கும், அதில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கே, அது யூனிக்காக இருக்குது அப்படின்னும் போது அது சொல்லும், நான் எதுவுமே ஸ்பெஷலாக பண்ணல, நீங்கள் குடிக்கிற எல்லாருமே அதை நம்பினீங்க, அது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது, அது ரொம்ப சுப்பீரியரான டேஸ்ட்டாக இருக்குது, மற்ற கடைகளில் கொடுக்குற சூப்பை விட என் கடையில் நான் கொடுக்குற சூப் வந்து ஸ்பெஷலாக இருக்குன்னு குடிக்கிற எல்லாருமே நம்புகிறாங்க, அதனால தான் அது ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதாவது உண்மையிலே ஒன்று ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு அதை நீ ஸ்பெஷல் நம்பினா மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடியும். இதே தான் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த இட்லிலையும், அந்த இட்லி ஸ்பெஷல்னு நான் நம்பினேன், அதனால தான் அது ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ அது முடியும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் முடியும், தெர் ஆர் no special ingredient in life to be to believe sorry there are no special ingredient in life to something to be special, you have to be believe that is special அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்தில் எந்த விதமான ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டுமே இல்லை, எதுக்குமே அந்த மாதிரி ஒன்று கிடையாது, அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கிடையாது, உன் லைஃப்பை ஸ்பெஷல் ஆக்கிக்கிறதுக்குன்னு ஒரு சிங்கிள் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கிடையவே கிடையாது, நீ நம்பணும் அது அப்படின்னு நம்பணும் அப்படின்னு சொல்லி அப்போதான் அதுக்கு புரியும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட வேலை உன்னோட பவர் வெளியில் இல்லைப்பா உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த பிளாக் டாக்குமெண்ட்டை அதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்றது அதுக்கு தான் புரியும். ஸோ அதுக்கப்புறம் கதை ப்ரொசீட் ஆகும். நீங்களாம் பிலீவ் இந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து குங்ஃபு பாண்டாவோட ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ அது 4 படங்கள் வந்துருச்சு, பட் ஸ்டில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா அதில் நிறைய நீதி கதைகள் அதுக்குள்ள சின்னதாக ஒளிஞ்சிருக்கும், சின்ன டயலாக்ஸில் உங்கள் லைஃப்க்கு தேவையான ஏகப்பட்ட தத்துவங்கள் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ வென்எவர் யூ ஆர் ஃப்ரீ அந்த படத்தை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, மூவி ரெக்கமெண்டேஷனை விட்டுருவோம், பேசிகிட்டு இருந்ததுக்கு வருவோம். ஸோ இது மூலமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இந்த லைஃப் ஸ்பெஷல் தான் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நீங்கள் ஸ்பெஷல் தான் நம்புறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் லைஃப் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான முதல் அடித்தளத்தை அது உங்களுக்குள்ளே உண்டாக்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற விஷயங்கள் அது எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சேர்ந்து உங்களோட லைஃப்பை வந்து ஒரு ஸ்பெஷலான லைஃபாக மாற்றும். அதுக்கு நீங்கள் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை தேடி போக தேவையில்லை, நீங்கள் நம்பினா போதும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அதுக்காக நான் நம்பிட்டப்பா எனக்கு எந்த விதமான கெட்டதுமே நடக்காதா,
என் லைஃப் வந்து பயங்கர ஸ்மூத்தாக தான் இருக்குமா அப்படின்னா நான் அதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா லைஃப்பில் எல்லாமே நடக்கும். இந்த மொத்த வாழ்க்கையுமே ஒரு ரேண்டமான விஷயம்தான். உங்களுக்கே இது நடக்குது அப்படின்றத வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் உங்களாலையும் சொல்ல முடியாது. உங்களை சுற்றி இருக்கவங்களாலையும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இதை நம்புகிற பட்சத்தில் நிறைய விஷயங்களை உங்களால் எளிமையாக கடந்து போயிட முடியும். இல்லை ரொம்ப அதிகமாக அதை பாராட்டி உள்வாங்கிக்க முடியும். எங்கெல்லாம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் அந்த ஹாப்பினஸை டபுள் எக்ஸ் ஆகுது. எங்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பிடிக்காத ஒரு எமோஷனில் இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து இது உங்களை 0.5x ஆகுது, பாதியாக ஆக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பணும், ஓகேப்பா இது இட்ஸ் ஓகே, இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். பட் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல, நான் அதில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கல, அது சம்திங் ஸ்பெஷல், அது எனக்கானது. தட் இஸ் சம்திங் அ ஸ்டோரி தட் ஐ எம் ரைட்டிங் ஃபார் மை செல்ஃப் அப்படின்றத நீங்கள் நம்புறீங்க. உங்களை சுற்றி உங்களுக்கு நடக்கிற எல்லாமே ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் தான் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா அதுதான் உங்கள் ஸ்பெஷல் லைஃப்க்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஸோ உங்கள் ஸ்பெஷல் லைஃப்க்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பயங்கரமாக வளர்றேன். உங்கள் லைஃபுக்கான ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா உங்களோட பிலீஃப். நீங்கள் ஸ்பெஷல்னு நம்புகிற அந்த பிலீஃப் தான் உங்கள் லைஃப்க்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இதை தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். மற்றும் ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுற வரைக்கும் நன்றி, வணக்கம்.